கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1973 ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஒரு மலைவாச ஸ்தலத்திற்கு ஒரு குடும்பம் சுற்றுலா சென்றது. அவர்கள் இரவிலே திறந்த வெளியிலே அநேகர் தங்குவது போல கூடாரம் அமைத்து அதிலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அதிகாலையில் பார்க்கும்போது அவர்கள் குடும்பத்தில் உள்ள 7 வயது சிறுமியை காணவில்லை. அப்பொழுது இங்கும் அங்கும் தேடினார்கள். போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவர்களெல்லாம் வந்து பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த செய்தி பத்திரிகைகளிலும் மக்கள் மனதிலும் பெரிய அளவில் இடம்பெற்றது. மக்கள் அதை குறித்தே பேசிக் கொண்டார்கள். அநேகர் இந்த தாயாரிடத்திலே வந்து இப்படி கடத்தப்படும் குழந்தைகளுடைய உடல் உறுப்புகளை கடத்தியவர்கள் எடுத்து விடுவார்கள், குழந்தைகள் என்று பாராமல் பாலியல் இச்சைகளை தீர்த்துக் கொள்வார்கள், அவர்களை பட்டினி போட்டு அவர்கள் கஷ்டப்படுவதை ரசிப்பார்கள், எனவே குழந்தைக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி இவர்களுக்கு அதிக பயத்தையும் அதிக கவலையும் அதிக கோபத்தையும் உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த குழந்தையுடைய தகப்பன் இவைகளை எல்லாம் கேட்டு இன்னும் அதிகமாய் கோபமும் ஆத்திரமும் அடைந்தான். தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்திலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு 6 மாதத்திற்குள்ளாக மரித்து போனான். ஆனால் கர்த்தர் இந்த அம்மையாரோடு பேசினார். அந்த குழந்தையை காணாமற் போய் 1 வாரம் கழித்து, உன்னுடைய பிள்ளை என்னோடு தான் இருக்கிறாள், இங்கே மக்கள் சொல்வதை போல அவள் கொடுமைப்படுத்தப்படவும் இல்லை, எனவே நீ அமைதியா இரு, உன் குழந்தையை கடத்தியவனை மன்னித்து விடு, அப்பொழுது உனக்கு நிம்மதியும் சமாதானமும் ஏற்படும் என்று சொன்னார். என்னது, என் மகளை கடத்தியவனை நான் மன்னிப்பதா? அவன் யாருன்னு தெரியாது, எங்கிருக்கிறான் என்று தெரியாது, ஆனால் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவரை சொல்லுகிறீரே, இது எப்படி சாத்தியம் என்று அவள் ஆண்டவரத்தில் எதிர்வாதம் செய்தாள். ஆனால் அநேக வசனங்கள் மூலமாக கர்த்தர் உணர்த்தி, சகலமும் அவருடையது, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, எனவே உனக்கு கொடுத்த நாட்கள் எல்லாம் அவர் மீது நம்பிக்கையாய் இருந்து அவர் சொல்லுகிறபடி பிறருக்கு மன்னிப்பாயாக என்று சொன்னார். இவர்களும் ஒரு வழியாக மனதை தேற்றிக் கொண்டு கடத்தி சென்றவனை மன்னித்து விடுகிறேன் என்று ஆண்டவரத்தில் சொன்னாள். ஆனால் 1 வருடம் கழித்து அந்த கடத்தியவனிடத்திலிருந்து இவளுக்கு ஒரு போன் வந்தது. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, உங்கள் குழந்தையை கடத்தின உடனேயே அதை கேட்க முடியவில்லை, நீங்கள் அந்த பணத்தை எனக்கு அனுப்பி வைத்தால் உங்கள் குழந்தையை விடுதலை செய்வதை பற்றி யோசிப்போம் என்று போன் செய்தான். இவளுக்கு கடுமையான கோபம் வந்தது. ஆனாலும் ஆவியானவர் சொன்னபடி அதை எல்லாம் அடக்கி கொண்டு அப்படியே அந்த காலை போலீஸுக்கு ஃபார்வர்ட் செய்து விட்டாள். சில மணி நேரங்களுக்குள்ளாக போலீஸ் அவனை சுற்றி வளைத்து கைது செய்து விட்டது. அவனை பிடித்து விசாரணை செய்த போதுதான் தெரிந்தது, அவன் கடத்திய அந்த குழந்தையை அவனாலே பராமரிக்க முடியவில்லை, எனவே அவளை கொன்று ஆற்றிலே போட்டு விட்டேன். அதன் பிறகு தலைமறைவாக இருந்தேன். இப்பொழுதும் எனது பண தேவைக்காக ஏதாயிலும் கிடைக்குமா என்று அவளுடைய தாய்க்கு போன் செய்து நாடகம் ஆடினேன் என்று ஒத்துக்கொண்டான். அதன் பிறகு அவனை விசாரித்து அவனுக்கு உரிய தண்டனை வழங்கினார்கள். அப்பொழுது இவள் ஆண்டவரத்தில் சொன்னாள், ஆண்டவரே, அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னீரே, என் குழந்தை மரித்து போனாள் என்று எனக்கு சொல்லவில்லையே. ஆண்டவர் சொன்னார், அதைத்தான் நான் சொன்னேன், உன் மகள் என்னோடு இருக்கிறாள் என்று சொன்னேன் அல்லவா, நீயும் ஒரு நாள் என்னோடு இருக்க போகின்றாய். அதற்கு முன்பதாக இந்த கசப்புகளையும் வெறுப்புகளையும் வைத்து என்ன ஆகப் போகிறது? நான் சொன்ன வசனத்தின்படி நீ அவனை மன்னித்தேன் என்று உணரும் போது உனக்குள்ளே அமைதி காணப்பட்டதல்லவா என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது இவள், இதுபோல் பாதிக்கப்பட்ட அநேகமாயிரம் குழந்தைகளுடைய குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுகிறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக என்னுடைய வாழ்நாள் காலத்தை கழிப்பேன் என்று கர்த்தருக்கென்று தன்னை ஒப்புக் கொடுத்தாள். சங்கீதம் 94:19, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. சங்கீதம் 119:92, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எபேசியர் 4:31, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நம்முடைய மனதை நாமே காயப்படுத்திக் கொண்டிராமல் கர்த்தருக்கு முன்பாக மன்னிப்போம். கசப்பும் தூசணமும் மற்றெந்த துர்க்குணமும் நம்மை விட்டு நீங்க கிடவது. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.